எல்லாம் எனக்கு தான். முதல்ல இந்த ஹனியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இதுதான் சரியான இடம். உன்னை அப்புறமா எடுத்துக்கிறேன். முடிஞ்சது. என்ன டேய் தம்பி, ஏய் டப்ளு, என்னதுடா இது? ஓ, இது ஏதோ ஒரு பாறை. மறுபடியும் எனக்கு சாப்பிட மீன் தான் கிடைச்சது. இது ஒரு வாரமாடா சரியா சாப்பிடவே இல்லை தெரியுமா உனக்கு? இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆஹா, ஒன்ன மறந்து விட்டனே நான். உன்னைய சமைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே. பிடிச்சுட்டேன். மற்றொரு செய்தி, பழைய மண்பாண்டங்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வீட்டின் அருகில் கூட இருக்கலாம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் மிக விரைவில் செல்வந்தராகலாம். எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுப்பா. நான் பெரிய பணக்காரனா ஆக மாட்டான். இப்பவே உன்னைய கண்டுபிடிச்சு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுறேன். ஆமாட்டா, நான் ஒரு பெரிய பணக்காரன். ஆடா, இது ரொம்ப கஷ்டமான விஷயமோ. ஆனா இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்தையாவது நான் கண்டுபிடிச்சா ஆகணும். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்புறம் என் பாஸ் கிட்ட போய் இப்போடா வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமாடா, இப்போ பணக்காரனாக போறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ தள்ளி போ பட்டர்ஃப்ளை. என் வாழ்க்கையில நீ பசிக்கலன்னு சொல்லாதனால நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா தம்பி. அண்ணா, டேய் அண்ணா, நீ தொலைஞ்சு போட்டியா? என் கண்ணுக்கு தெரியல. கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாடுறா. டேய் அண்ணா, அந்த பள்ளத்துக்குள்ள என்னடா பண்ற? நீ கையை கொடு, நான் சூப்பர் பவர் வச்சு உன்னை தூக்கிடுறேன். டேய் டப்ளு, யாருக்கு இவ்வளவு பள்ளம் தோண்டி வச்சது? என் மேலேயே விழுந்துட்டடா. இது எங்கேருந்து தொடங்குது? இத்தனை பள்ளத்தை நான் பார்த்ததே இல்ல. என்னோட டிடெக்டிவ் மூளை என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லுது. அங்க பாரு, அங்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையா? நான் அதை பண்ணல. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. எங்களுக்கு கிடைச்ச க்ளூ படி நீதான் இதை பண்ணிருக்கணும். அதை நான் சாப்பிட்டேன், ஆனா நான் ஓட்ட போடல. கண்டிப்பா அந்த பழைய பானையில ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, என்னையே சதியப்பட்டீங்களா? இந்த டம்ளர் வழியா என்ன தேடிட்டு இருக்கோம்? அவன் பேசுனது கேட்கல. அவன் ஒரு பழைய பானையை தேடிட்டு இருக்கான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. வீட்ல இருந்து பெட்ல இருந்து போன வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். நல்லது டேக்ஸ், இப்போ உன்னோட டர்ன். நீ ரெடியா? ரெடி. இவ்வளவு வேலை செஞ்சு என்னடா தம்பி சொந்து உட்காந்துட்ட? என்னால முடியல. என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கிளம்பலாமா? உங்க ரெண்டு பேருக்கும் குட் லக். டாடா. எனக்கு என்னமோ ஞாபகம் வருது. சரி, இது ஏதோ பாறைதான். அது ஒன்றும் பாறை இல்லை. இன்னமும் கொஞ்சம் இடம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஒருவேளை இதா இருக்குமோ?
டேய் அண்ணா நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. அது எப்படி ஆகாம ஓ இருக்கும்? கம் ஆன் சீக்கிரமா வெளியே வா. சரி முதல்ல இது லிஸ்ட்ல இருக்கான்னு பாப்போம். இது மேட்ச் ஆகலையே. கண்டிப்பா இது ஒண்ணும் பழசா இருக்காது. இத பார்க்கும்போது என்னோட கிச்சன்ல இருந்த மாதிரியே இருக்கு. வேற யாரோ மீனை தின்னுபுட்டு பிளேட்டை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது எல்லாமே என்னோட கிச்சன்ல இருந்த ஐட்டம்ஸ் ஆச்சே. அட பாவிங்களா, இதையும் தூக்கிட்டீங்களடா. என்னதுடா இது? யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எதுக்காக எல்லாத்தையும் ஏன் கிச்சன்ல இருந்து எடுத்திருக்காங்க? சரிடா விக்கு, அதெல்லாம் விட்டு தள்ளு. இந்த வேலையை நாம அப்புறமா பார்ப்போம். சரி நாம இப்போ மரம் வெட்டுற வேலைக்கு போவோம். டேய் தம்பி வாடா போலாம். ஓகே. இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது என்னோடது. என்ன? நான் எடுத்து வச்சிருந்த ஹனி ஜார். இத நான் கஷ்டப்பட்டு ஒளிய வச்சிருந்தேன். எப்படி அதை கண்டுபிடிச்சான் அவன்? அப்படின்னா அது உன்னோடதாடா. அதை நான் பாருன்னு நினைச்சேன், அதனால தாண்டா தூக்கி போட்டுட்டேன். ஓ கடைசியோட இதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவங்க ரெண்டு பேரா எதுக்கு இங்க ஓடி வரானுங்க? கிட்ட வந்துதான் பாருங்களாடா. அப்படியே வெட்டிடுமா வெட்டி. உன்னைய சோறு போட்டு வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? கேட்டியடா, சோறு போட்டு வளர்த்தாராமே. வாய மூடுடா, கொடு பேசாதீங்க. இப்ப வேலை செய்ய இல்ல உன்னைய உடைச்சு போடுவான். உன்னை முதல்ல தூக்கி நான் குப்பையில போடுறேன். அந்த மாதிரி ஒரு காமெடியை நான் பார்த்ததே இல்லடா. ஐயா கிட்ட வராதடா, சும்மா ஒரு கேட்டு. தப்பிச்சுட்டோம்டா. நல்ல வேளை தப்பிச்சோம். நான் சிரிச்சதுனால கோபம் வந்துருச்சு போல. முதல்ல நான் இதை போய் சரி பண்ணிட்டு வரணும்டா. அந்த பாடம் எங்கடா போச்சு? கையில என்ன தெரியல லோகருக்கு. முதல்ல கிளம்பு. என்கிட்ட இருந்து திருடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இப்போ என்ன பண்றது பாரு. அடே கப்பா, சபையா காய்ச்சி பிடிக்கிறப்பா நீ. அந்த பானையை திரும்ப குடுறா. இது என்னோட ஹனி ஜோர். போதும். உங்க ரெண்டு பேரையும் பானையை திரும்ப கொடுத்துருக்கடா. எங்கடா ஓடுறீங்க நீங்க? என்னடா பண்ணுறீங்க? பெரிய படம் பார்க்க போறேன். என்னோட ஹனி எல்லாம் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு அது வேணும். என்னோட கனவெல்லாம் சுக்குடுறா உடஞ்சிடுச்சு. டேய் தம்பி, சரி அழுகிறத நிறுத்து. இந்த பானையில ஹனியை எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு. என்னது இது? ஆனா இது ஹனி இல்லாம பார்க்க நல்லாவே இல்லையே. எல்லாம் போச்சு. இதை வச்சு என்ன பண்ண போறேன்?